இவ்வளோ மோசமான அப்பாவா சரத்சந்திரா? நம்ப வச்சு இப்படி கழுத்து இருக்கிறாரு. பூமி கல்யாணத்துக்கு ரெடியாகி அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறாங்க. சரத்சந்திரா ஆசீர்வாதம் பண்ண மாட்டேங்கிறாரு. உனக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குல்ல, நீ டான்ஸுக்கு சலங்கை கட்டி பரதநாட்டிய ட்ரெஸ்லாம் போட்டு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. பூமிக்கு ஒரே ஷாக் ஆகுது. ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அபூர்வா வர்றாங்க. நீங்கள் தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்க அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்குறாங்க. ஆனால் அவர் பயங்கர கோவமா, இது நீ தலையிடாத, இது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள விஷயம், நாங்கள் பேசிக்கிறோம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு கத்துறாரு. அவங்களுக்கு லேசாக ஷாக் ஆகுது. அப்புறம் பூமி கிட்ட சொல்கிறாரு, நீ பரதநாட்டியம் ஃபைனல்ஸில் கலந்துக்க ரெடி ஆகிட்டு வா, நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், கல்யாண பொண்ணை வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இதை பார்த்ததும் அபூர்வாக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. பூமிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ செர்ரி வர்றாரு. செர்ரி கிட்ட நடந்ததை சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு ஷாக் ஆகுது. சரி, நம்ம அண்ணா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ககன் ஃபோன் எடுத்துகிட்டு, இப்போ தாண்டா உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன், நீயே கரெக்டாக கால் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா அப்படின்னு செர்ரி கேட்குறாரு. இல்லை, நான் காலையில் பூமிக்கு ஃபோன் பண்ணேன், அலங்காரம்லாம் பண்ணி தான் இருந்தா, ஆனால் அவன் முகத்தில் சந்தோஷமே இல்லை, அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. அப்படியா தெரிஞ்சிச்சு அப்படின்னு செர்ரி கேட்குறாரு. ஆமாடா அப்படிங்கிறாரு ககன். உடனே செர்ரி, கல்யாணம் எத்தனை மணிக்குண்ணா அப்படின்னு கேட்குறாரு. 12 மணிக்கு. டான்ஸ் ஃபைனல் காம்படிஷன் அதுவும் 12 அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு. அப்புறம் தான் சொல்கிறாரு செர்ரி, பூமிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை, மாமாவுக்கு டான்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரணும்னு ஆசை, உன்னோட முடிவு என்னென்னா அப்படின்னு கேட்குறாரு. ககன் யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன சொல்லுவார்? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.